ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க, இன்னைக்கு பருப்பு சாம்பார் தாங்க. பருப்புன்னா பாசிப்பயிர் போட்டு அவரைக்காய் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். தக்காளி, அவரைக்காய், பாசிப்பருப்பு, வெங்காயம், பூண்டு எல்லாமே போட்டு வேக வச்சு அப்படியே விட்டுருக்குறேங்க. இது ஒரு இட்லிக்கு நம்ம சாம்பார், இட்லிக்கில் தோசை தான் ஊற்றுறேன். கடை மாவு அது எப்படி வருதுன்னு தெரியல, அதனால் தோசை ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. நேற்று வச்ச தக்காளி சாப்பாடு கூட இருக்குங்க. இன்றைக்கி ஒயிட் ரைஸ் கொஞ்சம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நைட் 4 பேர் சாப்பிட்டு அப்படி இருக்கு சாதம். சாம்பார் வச்சுட்டோம்லன்னா மதியானம் ஒயிட் ரைஸ் கொஞ்சம் சாப்பாட்டுக்கும் வந்துடும். அதனால் இந்த மாவு கடையில் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். அதுதான் இட்லியா தோசையான்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ குழம்பு தாளிச்சிடலாங்க. குழம்பு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா ரைஸ் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். 1 கப்பு அரிசி போட்டிருக்கிறேன். சும்மா ஒரு நேரத்துக்கு மட்டும் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இது நம்ம ஹோட்டல் கடை சாம்பார், பருப்பு சாம்பார், பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு போட்டு செய்வாங்க. ஆனால் நம்ம பாசிப்பருப்பு மட்டும் போட்டு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பொருளாங்க. இதில் நம்ம தாளிக்கிறதுக்கு ஊற்றிக்கலாங்க. புளி ஊற்ற போகிறதில்ல, தக்காளி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த புளி ஊற்றினா அது ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் நம்ம இது புளி ஊற்றாமல் நம்ம சாம்பார் சேர்த்தாங்க. இன்னைக்கு சனிக்கிழமை, கோகுலாஷ்டமி. கிருஷ்ணனை வழிபடுறவங்க அதிகமாக, பெரும்பாலும் கிருஷ்ணனை வழிபடுறவங்க இன்றைக்கி அவருக்கு ஏதாவது ஸ்வீட் வச்சு சாமி கும்பிடுவாங்க. மற்றவங்க நார்மலாக கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. அந்த மாதிரி காலகட்டம் தான் இது. சட்டி காஞ்சதுக்கப்புறமா வச்சுக்கலாங்க. ஏன்னா 2 அடுப்பு நம்ம பற்ற வைக்கணும்னா, இப்போ இந்த அடுப்பில் நான் அந்த சாத்தை கொஞ்சம் சூடு பண்ணிட்டு ரைஸ் வச்சுக்கலாம். ஆனால் இங்கே நான் செய்கிறது தெரியறதில்ல வீடியோவில். இந்த அடுப்பில் செய்கிறது, இங்கே ஒரு பாத்திரம் வச்சுட்டேன்னா பெரிய பாத்திரம் தெரியறதில்ல. அதனால் இது குழம்பை தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம். ஒயிட் ரைஸ்க்குன்னு சொல்லிட்டு குழம்பை நம்ம தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ரைஸ் பிராண்ட் ஆயிலு, நல்லெண்ணெய், தேங்காய், இதில் 3 எண்ணெய் விட்டுருக்கறதுனால எண்ணெய் எப்படி தெரியுது பாருங்கள், கலந்து வச்சுருக்காரு.
சில சாம்பார் வந்து ஹோட்டலில் வச்சு அதில் வந்து சிக்கன் பொடி போட்டு செய்கிறாங்க இல்லைங்களா, புதினா இந்த மாதிரி வாசம் வரும். அந்த சாம்பார் கொஞ்சம் இன்னும் சேர்த்து சாப்பிடணும் போல் அந்த இட்லி தோசைக்கு நம்ம வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது மெத்தட் தாங்க இது. அது ஹோட்டலில் செய்கிற மெத்தட் தாங்க. நம்ம கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாங்க. பொடி நான் இதில் வந்து நான் தாளிப்பொடகம் சேர்த்துறதில்ல. இது டேஸ்ட்டு வேறு மாதிரியே போயிடும் நம்ம தாளிப்பொடகம் சேர்த்தும் போது. அதனால் தாளிப்பொடகம் சேர்த்தாம இது செய்யணும். கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. 2 வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், ஆல்ரெடி மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு தான் நம்ம பருப்பை வேக வச்சுருக்கிறோம். காய் பருப்பை கொஞ்சம் உப்பும் போட்டு இப்போ நம்ம புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி அரைச்சி வச்சுருக்கிறது கொஞ்சம் தூள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கொஞ்சோண்டு நம்ம வீட்டில் அரைச்ச கறி மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூன் பக்கத்தில், சும்மா கொஞ்சோண்டு சோம்புத்தூள், தனிப்பட்ட முறையில் அரைச்சி வச்சுருக்கிற சோம்புத்தூள் ஒரே கொஞ்சோண்டு, கருவேப்பிலை, புதினா, மல்லி இதெல்லாமே பொடி பண்ணது ஒன்று, நம்ம கறி மசால் தூள் வீட்டில் செஞ்சு கறி மசால் தூள் ஒன்று, கொஞ்சோண்டு மல்லித்தூள், கொஞ்சம் நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி, ஏன்னா அதிலே காரம் இருக்கும். அப்புறமா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கிறோம்ப, இருந்தாலும் கொஞ்சோண்டு, அவ்வளோதாங்க. அங்கே வந்து கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டுருவாங்க. ஹோட்டலில் செய்கிற ரசத்துக்காகட்டும் இந்த மாதிரி சாம்பாருக்காகட்டும் இப்போ புளி ஊற்றாமல் செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நாட்டு சர்க்கரை தூக்கில் போட்டுருவாங்க. நம்ம நாட்டு சர்க்கரை போட போகிறதில்ல. நீங்கள் இருக்கிறவங்க இதை இருக்கிறவங்கன்ற நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம். சாப்பாட்டுக்கும் அவ்வளோ நல்லா இருக்குங்க. இது செஞ்சு சாப்பிடும்போது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அப்போ தெரியும் இதோட டேஸ்ட்டு. கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நம்ம இன்னும் ஒரு 2 கல் அவ்வளோ இருக்குது. ஏன்னா ஏற்கனவே காய் பருப்பெல்லாம் போட்டிருக்கறதுனால காய் பருப்புலேயே நான் போட்டு வேக வச்சு தான் எடுத்து வச்சுருக்கிறேன். துவரம்பருப்பும் கொஞ்சம் ஹோட்டலில் செய்யும்போது துவரம்பருப்பும் போட்டுக்குவாங்க. ஏன்னா இந்த பருப்பு பாசிப்பருப்பு மட்டும் போட்டால் கட்டுப்படி ஆகுது. அதனால துவரம்பருப்பும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்குவாங்க. ஒரு கொதி வந்ததே நம்ம கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டு இறக்கி வச்சிடலாம். இதே மைசூர் பக்கம் வந்து இந்த சாம்பாரில் வந்து கொஞ்சம் தேங்காய் திருவல் போடுவாங்க. இறக்கும் போது நம்ம பெருங்காயம் போடுறோம் இல்லைங்களா,
அப்போ வந்து பெங்களூரு மைசூர் சைடெல்லாம் கொஞ்சம் தேங்காய் திருவுண தேங்காயை இதில் போட்டுருவாங்க. நாட்டு சர்க்கரை அங்கேயும் வந்து நாட்டு சர்க்கரை போட மாட்டாங்க, அவங்க அப்படியே விட்டுருவாங்க. இங்கே நம்ம ஏரியா பக்கமெல்லாம் கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுருவாங்க. வெல்லம் போட்டு அதோட டேஸ்ட் வந்து வேறு மாதிரியே வரும், கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அந்த புளிப்பில்லா தன்மை வந்து ஸ்வீட்டாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் சேர்த்து சாப்பிடுவாங்க. சாம்பார், இட்லி, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு கூட சேர்த்து சாப்பிடுவாங்க. உடனே கொதி வருது பாருங்கள். நம்ம அரிசி வந்து மாற்றிக்கலாங்க. கொஞ்ச நேரத்தில் பாருங்கள். நான் சட்டி பாத்திரம் இந்த நமக்கு மண் பாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சூடாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு எதை இருந்தாலும் ஒரே ஒரு ஆவி தாங்க, அவ்வளோ சூப்பராக வந்து சீக்கிரமாக வந்து வெந்துடும். அதுதான் வந்து மண் பாத்திரத்தோட ஒரு மகிமை. அது வந்து நம்ம கொஞ்சம் மதியானம் சமைச்சு வச்சுருந்தோன்னா சாயந்தரம் வரைக்கும் அப்படியே மூடி வச்சுட்டு அடுப்பு மேலேயே விட்டுருவாங்க. அந்த குழம்புக்கு அந்த எந்த பொருள் நம்ம அதில் எந்த சாப்பாடு ஆகட்டும், களி ஆகட்டும், குழம்பு ஆகட்டும், எது செஞ்சாலையும் அப்படியே இருக்கும், சூடாகவே நமக்கு இருக்குங்க. இந்த பைப்பு இருக்குங்க, நல்ல தண்ணி பைப்பு நம்ம வச்சுருக்கோம் நம்ம கிச்சனில். ஆனால் வந்து பாத்திரமெல்லாம் இந்த இடத்துல தேய்க்கிறதுக்கு வாஷ் பேசின் இதெல்லாமே இது பாத்திரம் தேய்க்கிறது வைக்கணுங்க. ஆனால் வெளியில் தான் போய் நம்ம பாத்திரம் தேய்க்கிறதோ எதுக்காருன்னா வெளியில் தான் போய் செய்யணும். கொச்சிட்டு இருக்குங்க. இப்போ வந்து நம்ம இந்த பக்கம் மாற்றிட்டு சாப்பாட்டு கொலை வச்சுருக்கிறது தண்ணி ஆல்ரெடியாக வந்து இந்த பக்கம் குழம்ப நம்ம மாற்றிக்கலாம். குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு இல்லைங்களா, அதனால் இந்த பக்கம் மாற்றிட்டு நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. அந்த மசாலில் வந்து நம்ம போட்டோம் இல்லைங்களா தூள், அது வந்து கொதிச்சா போடணும். தோசை வந்து அப்புறம் தான் ஊற்றிக்கலாம். இப்போ தோசை ஊற்றுறதுக்கு தம்பி வரணும். தோசை அப்புறம் பெருங்காயம் தூள் போட்டுக்கலாம். எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிறதுனால டக்கு டக்குன்னு போட்டு செஞ்சிடறோம்ல, அதுதாங்க. எதாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் வீட்டில் இருக்கிற லேடிஸுங்க செஞ்சு வச்சுக்கலாம். வேலைக்கு போகிறவங்க இப்போ வந்து நீங்கள் சிக்கன் பவுட்ரு, மட்டன் பவுட்ரு, சில்லி பவுட்ரு இதெல்லாம் வெளியில் வாங்கும்போது எவ்வளோ ரேட்டு, 50 கிராம் 100 கிராம் எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள், வாங்கும்போது உங்களுக்கு தெரியும். அதே நம்ம வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை டைம் கிடைக்கும் போது வீட்டில் அட்லீஸ்ட் 3 மாதத்துக்கு ஒரு முறை போட்டு நம்ம கைப்படாமல் அது எதுக்கும் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு எடுத்து வச்சுட்டோம்னா வச்சுக்கோங்களேன், நல்லா காய் போட்டு நல்லா பதமாக அதுக்கு கல் உப்பு வறுத்து போட்டு நம்ம ஒவ்வொரு பொருளையும் சேர்த்து வச்சிட்டோம்னா இது வந்து நமக்கு 6 மாதத்துக்கு வருங்க. நம்ம அரைச்சி வைக்கிற பொருள் கிராமத்துல எல்லாம் வருஷ கணக்கு இந்த தை மாதம் செஞ்சாங்களான்னா
அடுத்து பொங்கல் வரைக்கும் அவங்களுக்கு வருங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க நீங்கள் நல்லா பார்த்தீங்களான்னா கிராமத்து பக்கம் தெரியும். அதுக்கப்புறம் தான் மிளகா வறுக்கிறதா பருப்பு ஐட்டமா எல்லாமே அந்த புது பொருள் வரும்போது அவங்க பக்குவமாக அந்த வெயில் டைமில் எல்லாமே செஞ்சு வச்சுக்குவாங்க, பதப்படுத்தி வச்சுக்குவாங்க. மண் சட்டியில் போட்டு பதப்படுத்தி வச்சுருவாங்க. அடுத்த வருஷத்துக்கு தான் அவங்க எல்லாருமே. இப்போ வந்து எல்லாமே இப்போ இதில் பிளாஸ்டிக்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. பிளாஸ்டிக்லலாம் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல கிராமத்து பக்கம். சில்வர் டப்பா அவங்களுக்கு கூட வாங்கி போட்டு வச்சுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ அதோட இது என்ன, நிறையா பிள்ளைங்க படிச்சுட்டு வராங்க, வேலையில் இருக்கிறவங்க வீட்டுக்கு வந்தால் என்னடா அவங்கெல்லாம் மண் பாத்திரம் அதில் இதுலேயே வச்சுருக்குறாங்க அப்படின்னு நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்களும் மாறி இருக்கிறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் அவங்க அதில் பார்த்தீங்களான்னா நம்ம தேங்காய் ஒரு தொட்டாங்குச்சி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பேர் தொட்டாங்குச்சின்னு தான் சொல்லுவோங்க எங்கள் சைடு. அது ஒவ்வொரு இதுலேயுமே இருக்குங்க, போட்டு வச்சுருப்பாங்க. அதில் வந்து நம்ம கைப்படாமல் எடுக்கிறதுனால சீக்கிரமாக கெட்டு போகாது ஒரு பொருள். அது எல்லார் வீட்லேயுமே வந்து இருக்கும். இன்னுமே அதை யூஸ் பண்ணுறாங்க. எங்கள் அம்மா வீட்டிலலாம் இன்னுமே வந்து ராகி மாவுக்கு கம்புக்கு இது சோளம் ராகி எது எடுக்கணுன்னாலையும் சரி அதில் அந்த மேல் ஒடி இது இருக்கும், அதில் தான் எடுத்து போடுவாங்க. இந்த மாதிரி களி கிண்டுறதுக்கு சாம்பாருக்கு எல்லாமே இந்த ஆப்பம் மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுருப்பாங்க, அதெல்லாம் செய்வாங்க. அதெல்லாம் கறி குழம்புக்கெல்லாம் அதில் தான் போட்டு நிறைய செய்வாங்க. இன்னும் நிறைய வீட்டுங்களில் இருக்குங்க. இப்போ மறுபடியும் எல்லாம் புதுசாக அது கற்றுக்கிறதுக்கு நம்ம ஒரு ட்ரைனிங் கொடுத்தா அதுக்கு 15 நாள் ஒரு வாரம்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் 1500 ஃபீஸ் வாங்கி ஒரு வாரத்துக்கு கற்றுக் கொடுக்குறாங்க அது செய்கிறதுக்கு. இப்போல்லாம் யாருமே அதெல்லாம் செய்கிறதில்ல. இது சேலத்தில் ஒரு இடத்துல செய்கிறாங்க அதெல்லாம். அந்த ஆப்பம் செய்கிறது, கரண்டிகி, அப்புறமா மற்ற இதெல்லாம் அது சொல்லித்தராங்க நிறைய பேருக்கு. அது எங்கெங்கேயோ இருந்து வந்து சென்னையிலேருந்து திருச்சி திருவண்ணாமலை எங்கெங்கேயோ இருந்து வந்து கற்றுக்குறாங்க. இங்கே சேலம் 3 ரோட்டில் ஒரு பெரியவர் சொல்லித்தராரு. ஒரு வாரத்துக்கு தங்கி அதோட நம்ம அந்த பொருளுங்களை நம்ம எப்படி கரெக்டாக தயார் பண்ணுறோம்ல அந்த கற்றுக்கிறதுக்கோசரமே வந்திருக்கிறாங்க, அது கற்றுக் கொடுக்குறாங்க. அதுவும் நிறைய மக்கள் இப்போ வந்து கற்றுக்குறாங்க. அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வடிவேல் சொல்கிற கணக்கு தான். எல்லாருமே வந்து நீங்கள் நிறைய இப்போ மண் பாத்திரம் வந்து விதவிதமாக மாடலாக செஞ்சுட்டாங்க. சாப்பாடை முடிஞ்ச அளவுக்கு ரைஸை வந்து வடித்து சாப்பிடுங்க. ஏன்னா நம்ம குக்கரில் வச்சு சாப்பிடும்போது நிறைய வந்து நமக்கு அது உடம்புக்கு ஃபால்ட் ஆகுது. கஞ்சி குடிக்கிறது வேறு, அந்த குக்கரில் சாத்தில் வச்சு நம்ம அந்த வெளியே விடாமல் செஞ்சு சாப்பிட்றது வேறு. நிறைய வந்து பிரச்சனை இருக்குது. அதனால் மண் பாத்திரம் வாங்கி சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு குழம்பு செய்கிறது எல்லாமே மண் பாத்திரத்தில் செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். நம்ம சீக்கிரமாக முடியணும் அப்படின்றதுக்கோசரம் நம்ம குக்கரு நிறைய யூஸ் பண்ணுறோம். நிறைய பொருள் மாடலாக டிசைனாக வாங்கி யூஸ் பண்ணுறோம். அதுக்கு எல்லாமே அந்த கலரிங் கொடுக்கறதுலேருந்து எல்லாமே கெமிக்கல் தானேங்க. இந்த பாத்திரத்துக்கு ஒரு கலர் கொடுக்குறாங்க. இப்போ வந்து தோசை தவா வருது, நிறையா பாத்திரங்கள் எல்லாம் நிறைய பாத்திரங்கள் வந்து கலராக வருது. ரெட் கலர் வருது, க்ரீன் வருது, நிறைய. அதெல்லாம் அது எங்கே போகும்? நம்ம உடம்புக்குள்ளே தானே போகும். அது வெளியே நமக்கு அது நெருப்பில் வச்சு செய்ய கண்டிப்பாக அதெல்லாம் நமக்கு வந்து டேஞ்சர் தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பாத்திரங்களை வந்து இண்டோலியன் நல்லா ஸ்ட்ராங்கான பொருள், சில்வரில் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங் மண் பொருள். மண் பாத்திரத்தில் எவ்வளோ வேணுனாலும் நீங்கள் புழங்குங்க. உங்கள் உடம்புக்கு ஆரோக்கியம். மண் சத்து தண்ணியில் வந்து நமக்கு கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து குடிக்கும்போது எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். ஓடுற ஆற்று வந்து மணலில் நீங்கள் தண்ணி பறித்து சுரண்டி அதுக்குள்ளே இருக்கிற தண்ணியை எடுத்து குடிங்க, இளநீ தண்ணி மாதிரியே இருக்கும். அதனால நீர் சத்து மண் சத்துன்ற மாதிரி அதெல்லாமே நமக்கு உடம்புக்கு கிடைக்கும். அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு. அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுறோம். இன்றைக்கி சாம்பார் குழம்பு அவ்வளோதான், ஆஃப் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் சட்னி, தேங்காய் உடைச்சி கொஞ்சம் சட்னி போட்டுக்கலாம். அதுக்குள்ளே இந்த சாப்பாடு தண்ணி காயிட்டுங்க, நம்ம சட்னி குழம்பு போட்டுக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு பார்க்கலாங்களா? ஒன்று தண்ணி கொதிச்சிருச்சு போடுவோம். கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சோண்டு 1 கப் அரிசி தான் வச்சேன். அந்த 1 கப் அரிசி வைக்கிறதுனால தண்ணி கம்மி தானே, அது இதே தண்ணி அதிகம்.
ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி எடுத்துடலாம். தண்ணியே அப்படியே பைப்லேருந்து பிடிச்சேன் வடிகட்டியே. அதெல்லாம் வந்து எவ்வளோ தண்ணி பிடிக்கணும் அது கொஞ்சோண்டு ஏன் இப்போ நான் வீடியோ வந்து எடுக்கிறதுக்கு ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம செஞ்சு சாப்பிட்டா அப்படியே எடுக்கலாங்க. சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை, தம்பி இல்லை. நம்ம ஒண்டிக்கு எது செஞ்சாலையும் நம்ம ஒண்டிக்கு செஞ்சு நம்மளே தான் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. அதனால ஓட அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி அதில் பொங்கு. சட்னியும் போட்டுங்க. அவ்வளோதான், சட்னி முடிஞ்சிருச்சு. சுண்டக்காய் வந்து பொரிச்சு புளி ஊற்றி அப்படியே பொரிக்க போகிறேன். ஏன்னா அது கொஞ்சம் செய்யலாம் சாப்பாட்டுக்கு. தான் மத்தியானத்துக்கு குழம்பு இருக்குது, 2 நேரத்து சேர்த்தி தான் வச்சேன். சரி, திடீர்னு டக்குன்னு ஒரு ஐடியா வந்தது. சுண்டைக்காய் செஞ்சு ரொம்ப நல்லா ஆயிடுச்சு. அதனால் டைம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம். ஏன்னா எல்லாமே நம்ம செஞ்சு சாப்பிட்றதுக்கு வேணும் இல்லைங்களா? ஒன்றும் இல்லை, கடைன்னு கொஞ்சோண்டு சுண்டைக்காயை உடச்சி விட்டு அப்படியே புளியை கரைச்சி ஊற்றி புளி தக்காளி எல்லாம் மிக்சியில் போட்டு அடித்து, சின்ன வெங்காயம் இருக்குது 2 கட் பண்ணி போட்டு வணக்கி விட்டு நான் குழம்பு எடுத்து வச்சுட்டோம்லான்னு நைட்டு சப்பாத்தி போடலான்னு சொல்லிட்டு இருக்கேன். தம்பி வந்து சப்பாத்தி போட்டுக்கலாம். அதுதான் பண்ண போகிறோம்பங்கப்ப.
சாப்பாடு அவ்வளோதாங்க. சாப்பாடு வேலை முடிஞ்சது. ரைஸ் வந்து வெந்துடுச்சு. சாப்பாடை வச்சுட்டு வடிச்சிட்டாங்க. வெங்காயம் வெங்காயம் ஏன்னா தயிரில் மோரில் போட்டு நல்லா ஊற வச்சு தான் காய் போட்டுரும்ப. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கலாம். சுண்டைக்காயை தான் சொல்கிறேன். ஏன்னா அதில் வந்து நமக்கு அந்த தயிர்ன்ற மோர் போடுறோம் இல்லைங்களா, தயிர் தானே மோராக்கிறம்ப. அதனோட அந்த எண்ணெய் பசை இருக்கிறதுனால நெய் பசை வாடை வராமல் இருக்கணும். காஞ்சாலையும் அந்த இது வரக்கூடாதுன்றதுக்கோசரம் அப்பயே கருவேப்பிலையெல்லாம் போட்டு காய வச்சுருவேன். சுண்டைக்காயில் இதுதான். இப்போ நம்ம கஞ்சியை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் தாளிச்சிடலாம். இது வந்து நான் கை பிடிக்கிற துணி ப்ளவுஸ் நம்ம சாரீஸில் இருக்கு இல்லைங்களா, என்னோடய காட்டன் சாரீஸ் எல்லாம் மேக்ஸிமம் வந்து ப்ளவுஸ் தைக்கிறதில்ல. நான் காட்டன் சாரியில் லைனிங் கொடுத்து தான் தைக்கிற மாதிரி. இப்போ கலம்கரி ப்ளவுஸ் வந்ததுலேருந்து ஏதோ ஒரு ப்ளவுஸ் தைச்சோம்லானா ஒரு 4-5 சாரீ கட்டுற அளவுக்கு வந்து அதில் எல்லா இதுவும் வந்துடுது, கலரும் வந்துடுது. அதனால் என்ன செய்கிறது, ஃபோன் சொல்லிட்டு சாமி ஃபோட்டோ துடைக்கிறதுக்கு, இந்த மாதிரி வந்து நம்ம அடுப்பு துடைக்கிறதுக்கு, அது பாத்திரம் பிடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா காட்டன் பியூர் காட்டன் இல்லைங்களா, அதனால எடுத்து வச்சுக்கிறது. நமக்கு வந்து இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்ம வந்து இந்த ஆயில் எண்ணெய் பிடிக்கிறது, இந்த மேலே துடைக்கிறது, இதெல்லாமே கூட நமக்கு ஈஸியாக ஒவ்வொரு நேரத்தில் இதில் ஒழுகணும் பாத்திரம் பிடிக்கிறதில்ல. அதனால் நான் என்ன செஞ்சிடுறது, ப்ளவுஸை வந்து அப்படியே அதில் இது 80-90 பாயிண்ட் கொடுக்குறோம். ரெண்டாக கட் பண்ணிப்பேன், இல்லைன்னா அப்படியே வச்சுக்குவேன். அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுவேன். வேறு எந்த துணிக்கும் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா 2 எடுத்துக்குவேன். பின்னா 2 இருக்குது, 2 சாரீ 3 சாரீ இது வந்து அப்படியே இருக்குது. சாப்பாட்டு வேலை முடிஞ்சதுங்களா நமக்கு. சாம்பார் அவரைக்காய் பாசிப்பருப்பு போட்டு சாம்பார், ஹோட்டல் கடை சாம்பார் மாதிரி வச்சுருக்கிறேன். சாப்பாடு வந்து மதியான சாப்பாட்டுக்கு புளிக்குழம்புக்கு வத்தல், வெங்காயம், பூண்டு கொஞ்சம் உரிச்சிக்கலாம். மாவு இப்போ தோசைக்கு மாவு, சட்னி, தேங்காயும் பொட்டுக்கல்லையும் போட்டு சட்னி. இப்போ சாப்பாடை எடுத்து வச்சுட்டு ரொம்ப லேட்டாக தான்
இதாவது அதனால் நான் இது வந்து டக்குன்னு அந்த எல்லாம் இது பாருங்க, ஒரு இதுக்கு வந்து 50 கிராமு வத்தல், ஒரு தக்காளி, ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு 15 சின்ன வெங்காயம், புளி, இவ்வளோ தாங்க இதுக்கு. நம்ம எப்பயும் போடுற மாதிரி இது ஒரு பூண்டை கட் பண்ணி இப்போ உரித்து போட்டுக்குவேன். ஏன்னா வந்து இதுக்கு வந்து நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி இருக்குது, மல்லித்தூள், மஞ்சத்தூள், அவ்வளோதான். புளி கரைச்சதுக்கு தேங்காய் ஊற்ற போகிறதில்ல. அப்படியே புரட்டு மாதிரி மதியம் சாப்பாட்டுக்கு இது இந்த குழம்பு ஏன்னா நைட்டுக்கு நம்ம சப்பாத்தி கூட இந்த குழம்பு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். இந்த சனிக்கிழமை யார் கோகுலாஷ்டமி, கிருஷ்ணனே, கண்ணனே, நம்ம ஒன்று நாராயணன் எல்லாம் வேண்டிக்கிறீங்களோ எல்லா மக்களுக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு மெயினாக வந்து ஆரோக்கியம் வேணும். அதுக்கப்புறமா வந்து ஐஸ்வர்யங்கள் அவங்க உழைப்புக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு இன்றைக்கி எல்லாமே எல்லா நன்மைகளும் நடக்கணும்னு சொல்லிட்டு நானே இறைவன்கிட்ட வேண்டிக்கிட்டேன். இதெல்லாம் காலையிலே எந்திரிச்சோடனே அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருங்க. வந்து நீங்களும் எல்லாருக்கோசரமே வேண்டிட்டு எல்லா நன்மைகளும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. பாய் மக்களே.